ஓம் சாந்தி. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 5, 2025. நாம் வியக்தத்திலிருந்து அவ்யக்தமாக வேண்டும். எவ்வாறு பிரம்மா பாபா அவ்யக்த பரிஷ்தா ஆனாரோ நாமும் அந்நிலையை அடைய வேண்டும். நாம் முதன்மையாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் பரம சுகம் இருக்கின்றது. கலியுக உலகில் நடக்கக்கூடிய விஷயங்களில் மாட்டிக்கொண்டு மனதின் சுகத்தை இழந்துவிடக்கூடாது. அதில் சுகம் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே துக்கமே துக்கம்தான் இருக்கின்றது. ஏனென்றால் கலியுக மனிதர்கள் மிகுந்த சுயநலமிக்கவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு செல்வத்தை தவிர வேறு எதுவும் தென்படுவதில்லை. எனவே வாருங்கள், இவ்வுலக விஷயங்களை விட்டுவிட்டு பிரபுவனுடைய சந்திப்பின் ரசனையை அனுபவம் செய்வோம். இந்த சுகம் ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கிறது. இதற்காக நாம் உடல் உணர்வை வெட்டாக வேண்டும். சிலர் வெளிநோக்கு முகமான விஷயங்களிலேயே மூழ்கியிருக்கிறார்கள். அவர்களால் அவ்யக்த நிலையை அடைய முடிவதில்லை. நாம் உடல் உணர்வு சார்ந்த விஷயங்கள் மற்றும் வீணான விஷயங்கள் இவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாகும். யார் வீணான விஷயங்களில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் உடல் உணர்வில் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவை அனைத்தும் உடல் உணர்வோடு தொடர்பு கொண்டவை ஆகும். யார் வீணான விஷயங்களை விட்டு விட்டார்களோ அவர்களால் தான் அசரீரி நிலையை பயிற்சி செய்ய முடியும், அவ்யக்த பரிஷ்தாவாக ஆக முடியும். பாபாவின் மகா வாக்கியங்களில் நாம் கேட்கின்றோம், அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்பது என்பது பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகும். யார் இதனை மிக நன்றாக பயிற்சி செய்வார்களோ அவர்கள் அவ்யக்தமாகி விடுகிறார்கள். நேரம் மிக குறைவாக இருக்கின்றது. நமது அவ்யக்த நிலைதான் நமக்கு கடைசியில் உதவி செய்ய போகிறது. நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் உதவி செய்ய போகிறது. யார் அவ்யக்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ அவர்கள் லைட் ஹவுஸாக இருப்பார்கள். பிறருக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக, முக்தி அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு வரங்களை வழங்குபவர்களாக இருப்பார்கள். எனவே இதனை கவனத்தில் கொண்டு நமது லட்சியத்தை உறுதிப்படுத்துவோம். லட்சியம் தளர்வாக இருக்கும் என்றால் மனிதரால் எதுவும் செய்ய முடிவதில்லை. லட்சியத்தை உறுதிப்படுத்துவோம். எந்த பாதையில் நான் நடக்க தொடங்கிவிட்டேனோ அதில் தொடர்ந்து நடக்க வேண்டும். விரைவாக குறிக்கோளை சென்றடைய வேண்டும். இடையிலேயே நின்றுவிட்டு திரும்பி பார்ப்பது, பின்தங்கி விடுவது அல்லது வேறு பாதையில் செல்லலாமா என்று யோசிப்பது கூடாது. யார் சக்தி வாய்ந்த புத்திசாலி ஆத்மாக்களோ அவர்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். இது எத்தனை உயர்ந்த பாதை, இதில் நாம் நடக்க தொடங்கிவிட்டோம். இதில் விரைவாக நடந்து சென்று குறிக்கோளை அடைய வேண்டும். நடக்க வேண்டும் என்பது கூட இல்லை, ஓட வேண்டும், பறக்க வேண்டும். விரைவாக குறிக்கோளை அடைய வேண்டும். குறிக்கோள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனவே அனுதினமும் நாம் செய்யும் யோகத்தின் சார்ட்டை 4 மணி நேரத்திலிருந்து அதிகரிப்போம். மேலும் யார் உண்மையில் அவ்யக்த நிலையை அனுபவம் செய்வதற்கான லட்சியம் வைத்திருக்கிறார்களோ, தீவிரமான ஆசை இருக்கிறதோ அவர்கள் 8 மணி நேரத்தின் அளவிற்கு யோகத்தின் சார்ட்டை அதிகரிக்க வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், 8 மணி நேரங்கள் ஒதுக்கி எப்படி யோகம் செய்வது? ஆனால் இது அமர்ந்து செய்யும் யோகம் மட்டும் கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. காலை மற்றும் மாலை நேரத்தில் அமர்ந்து சிறிது நேரம் பயிற்சி செய்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் ஸ்திரத்தன்மை கிடைக்கும். மற்றபடி நமது அன்றாட காரியங்களை செய்தபடியே காரியத்தின் தாக்கத்திலிருந்து, அதன் விளைவின் சிந்தனையிலிருந்து விடுபட்டு அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து காரியங்களை செய்ய வேண்டும். எனவே கர்மங்களை செய்யுங்கள். உங்களது பொறுப்புகள், கடமை ஆகியவற்றை ஆற்றுங்கள். உங்களது மனதை லேசாக வைத்துக்கொண்டு காரியங்களை செய்யுங்கள். சர்வசக்திவான் உடன் இருக்கிறார் என்ற நினைவோடு காரியங்களை செய்யுங்கள். அவரது சக்திகள் நம்மோடு இணைந்து செயல்படுகின்றன. இந்த பெருமிதம் இருக்குமானால் அவரது சக்திகள் நம்மோடு இணைந்து காரியம் செய்து கொண்டிருக்கும். அதன் மூலம் காரியங்கள் விரைவாகவும் சீராகவும் நடந்து முடியும். அதிகமாக வேலையின் சுமையை மனதில் எடுத்துக்கொள்வது, பதற்றப்படுவது, இப்படிப்பட்ட பழக்கங்கள் நம்மிடம் இருக்கவே கூடாது. தீவிரமான முயற்சி செய்ய வேண்டும் என்ற லட்சியம் வைப்போம். கடைசி நேரம் வரும் முன்னதாக நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியத்திற்காக தயாராவோம். வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்வர்ணிம யுகம் வருவதற்கு முன்னால்
அந்த பொன்னான காலை வருவதற்கு முன்னால் கலியுகத்தின் கடுமையான இருள் சூழ்ந்த இந்த இரவை கடந்து சென்றாக வேண்டும். அது எப்படி இருக்கும் என்று பாபா கூறியிருக்கின்றார். இதனை நான் உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. அதனை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பாபா கூறியிருக்கின்றார், மனிதர் கடுகை எண்ணெய் எடுப்பதற்காக ஆட்டு உரலில் ஆட்டுவதை போன்று மனிதர்கள் விநாசத்தின் உரலில் ஆட்டப்படுவார்கள். எனவே அந்த காலகட்டம் வருவதற்கு முன்னதாக தன்னை தான் உறுதியாக்கிக் கொள்வோம். உயர்ந்த சுயமரியாதை நிறைந்தவராக ஆக்கிக் கொள்வோம். அதன் மூலம்தான் நாம் உயர்ந்த காரியங்களை செய்ய முடியும். ஓம் சாந்தி.